ஜெய் காளி, ஓம் காளி, மகாகாளி, ஓம் மகாகாளி, ஓம் ஜெய் காளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, கிரீம் ஜீம் கிரீம் லீம் எல்லாம் வல்ல தாயே நமக, போற்றி போற்றி. ஓம் சூரியே போற்றி, ஓம் பகவதியே போற்றி, ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி, ஓம் பைரவியே போற்றி, ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி போற்றி, ஓம் மகாகாளி, ஓம் கிரீம் ரீம் க்ளீம் பத்ரகாளியே போற்றி போற்றி, ஓம் மகாகாளியே போற்றி போற்றி, ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி போற்றி, ஓம் ஜெய் காளியே போற்றி போற்றி, ஓம் காளியே போற்றி போற்றி. அம்மாடியே. ஓம் மகாகாளி, ஓம் கிரீம் ரீம் லீம் பத்ரகாளியே போற்றி போற்றி, ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி போற்றி, ஓம் சூரியே போற்றி, ஓம் பகவதியே போற்றி. ஓம் வனதுர்காவே போற்றி போற்றி. சாமி, ஓம் மகாதேவாய. சுவாமி, நீ வெளியில போறப்போ இத உன் நெத்தில வச்சுக்கோ. மத்தவங்க கண் பார்வை, துவேஷம், திருஷ்டி எதுவுமே உன் அண்டாம இருக்கும். சரிங்க சாமி. தட்சண சாமி. ஓம் பத்ரகாளியே நம. ஓம் மகாதேவாய நம. சாமி, இவங்க எனக்கு வேண்டியவங்க. சாமி, இவங்க பெரிய வீட்டு மருமக. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை சாமி. நீங்க தான் அந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் சாமி. இப்படி வந்து உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் தான் சாமி பிரச்சனை. கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. கல்யாணமான நாள்ல இருந்து என்கிட்ட ஒட்டவே இல்லை சாமி. ஏதோ வந்தோம் போனோன்னு தான் இருந்தாரு. நானும் போக போக சரியாயிடும்னு விட்டேன். ஆனா நாளாக நாளாக இன்னும் விலகிதான் போறாரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததுலதான் எனக்கு அப்புறமா தெரிஞ்சது அவர் வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு. அவளுக்கு இவரு மூலமா குழந்தை வேற இருக்கு சாமி. எப்ப பாரு அவங்க நினைப்பாவே இருக்காரு.
ஓ ஐயாக்கு அவகிட்ட பேசாம இருக்க முடியலல்ல. அவ்வளோ தூரம் அத்தை எடுத்து சொல்லியும் அவகிட்ட தான் போன்ல கொஞ்சிட்டு இருக்கேன். இல்ல கண்மணி, அவ பாவம். அப்போ நான் பாவம் இல்லையா? அவரால பெரிய பிரச்சனையா இருக்கு சாமி. நான் என் மாமியார் வீட்டை விட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்காரு. உன் பிரச்சனை எனக்கு புரியுது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சாமி, என் மாப்பிள்ளை என் மகளையே சுத்தி சுத்தி வரணும். அந்த ஸ்னேகா ரோசா நினைப்பே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற பேச்ச தட்டாம கேட்கணும். நான் என்ன சொன்னாலும் அவர் செய்யணும். சாமி, சுருக்கமா சொன்னா நாய்க்குட்டி மாதிரி அவங்க முந்தானிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே வரணும்னு சொல்றாங்க. இப்ப உங்க பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் புருஷனை வசிய மந்திரம் பண்ணி உன் பின்னாடியே சுத்த வைக்கணும். ஆனா அது அவ்வளவு சுலபமானது இல்ல. அதுக்கு நிறைய செலவாகும். சாமி, பணத்தை பத்திலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பணம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. யோ, ஓய முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாமி, பணத்தை பத்தி பிரச்சனையே இல்ல சாமி, நீங்க சொல்லுங்க. சரி, ஆனா அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அப்படி வசியம் பண்ணும்போது சம்பந்தப்பட்ட நபர் அந்த வசியத்துக்கு ஆட்படாம அவர் மனசு எதிர்வினை ஆற்றுனா அவரோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஐயோ, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. அவர் இருந்தாதான் பல காரியங்களை நான் சாதிக்க முடியும். கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல ஒரு சின்னதா ஒரு 3 மணி நேரத்துக்கு அவரை உங்களுக்கு வசியமாகற மாதிரி பண்றேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மேற்கொண்டு நம்ம பண்ணலாம். சரியா? சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடுங்க. ஆனா அதுக்கே 1 லட்சம் ரூபா ஆகும். பணம் இருக்கா? இப்போ அவ்வளவு பணத்தை கையில கொண்டு வரலையே சாமி. பணம் இல்லையா? அவசரப்படாதீங்க சாமி, கையில இல்லைன்னு தானே சொல்றோம். நீங்க பூஜையை ஆரம்பிங்க, நான் ஏற்பாடு பண்றேன். கண்மணி, என்கிட்ட பணம் இருக்கு, நான் தரேன். நீ எனக்கு அப்புறமா கொடு. இந்தா, இத வாங்கி சாமி கிட்ட கொடு. இந்தாங்க சாமி. ஓம் ஜெய் காளி. இதுல போடுங்க. மகா காளியை போற்றி. ஏன் சாமி பணத்தை கையால வாங்க மாட்டேங்கிறீங்க? துண்டை நீட்டி வாங்கிட்டு இருக்கீங்க. கொரோனா ஏதாவது வந்து ஒட்டிக்கிறோம்னா வேணும்னா சொல்லுங்க, நெட்ல வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட சொல்றேன். முட்டாள், உனக்கு வாயில தான் வேண. ரொம்ப பேசுன உன்னை நாயாக்கி தெரு வாழைய விட்டுருவேன். சாமி, ஏற்கனவே நான் அப்படித்தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற ஏடா கூடமா ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. ராமலிங்கா, சும்மா தொணன்னு எதையாவது பேசிக்கிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே. பேசாம பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏதாச்சும் ஏடா கூடமா பேசின பல்ல உடைச்சிடுவேன். சாமி, இவனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரி, உன் புருஷனோட போட்டோவை எடுத்துட்டு வர சொல்லுமா. சரிங்க சாமி. ஓம் கிரீம் காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் ஜெய் காளியே போற்றி. ஓம் பத்ரகாளியே போற்றி. ஓம் வனதுர்காவே போற்றி. ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி. ஓம் மகாகாளியே போற்றி. ஓம் ஜெய் துர்காவே போற்றி.
ஓம் பத்ரகாளியே போற்றி. ஓம் ஜெய் காளியே போற்றி. ஓம் வீரபத்ராயே போற்றி. ச்சே, ஸ்னேகாவை இத்தனை நாள் பார்க்காம இருந்துட்டோமே. பாவம் ஸ்னேகா எப்படி இருக்காளோ. காளி மா காளி ஜெய் காளி. ஜெய் மா காளியே போற்றி. ஓம் கிரீம் லீம் கிரீம் லீம் ஜெய் காளியே போற்றி. சாமுண்டேஸ்வரியே போற்றி. பத்ரகாளியே போற்றி. மகா காளியே போற்றி. போற்றி போற்றி. உன் முடிய கொஞ்சம் வெட்டி கொடுமா. ஓம் மகாகாளியே போற்றி. இந்தாங்க. ஓம் காளி மகாகாளி பத்ரகாளி. ஓம் ஓம் மகாகாளி. ஓம் மகாகாளி.
கண்மணி, நான் இங்க எதுக்கு வந்தேன்? நான் உடனே கண்மணியை பார்க்கணும். கண்மணி, கண்மணி. மாமா குமரன், என்னாச்சு மாமா? எங்கடா போயிட்டு இருக்க? கண்மணி, சாமி என்னாச்சு சாமி? உன் புருஷன் இங்க வரவிடாம ஏதோ ஒரு சக்தி தடுக்க பாக்குது. அநேகமா அவன் ரத்த சம்பந்தப்பட்ட யாரோ தான் அவனை இங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. வேற யாரா இருப்பாங்க? அந்த ராசாத்தியும் இன்னுமா தான் இருக்கும். மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? சாமி அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க சாமி. பண்றேன் பண்றேன். ஓ மகாகாளியே போற்றி, ஓம் பத்ரகாளியே போற்றி, ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி. மகாகாளி ஜெய் காளி பத்ரகாளியே போற்றி.